இப்போ தான் நம்ம எல்லாம் டாக்டரை தேடி போயிட்டுருக்கோம். அந்த காலத்துலலாம் டாக்டர் பேஷண்ட்டை தேடி வருவார். ஒரு சூட்கேஸ் பெட்டியோட டாக்டர் எல்லாம் வந்து பார்த்த காலமெல்லாம் உண்டு. அந்த மாதிரி ஒரு காலத்தில் ஒரு டாக்டர் ஒரு பேஷண்ட்டை பார்க்க பெட்டியோட வரார். அந்த குடும்பத்திற்கு எல்லாரும் டாக்டர் இந்த ரூமில் தான் படுக்க வச்சுருக்கான், வர போய் பாருங்க அப்படின்றார். சரி, டாக்டர் சொல்கிறாரு, நான் போய் பார்க்குறேன், நீங்கள் எல்லோரும் வெளியில் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னா. சரின்னு சொல்லி எல்லாம் அந்த ரூமுக்கு வெளியில் வெயிட் பண்ணாங்க. இவர் அப்படியே பேஷண்ட்டை பார்க்குறக்காக உள்ளே போனார். உள்ளே போனவர் பதட்டத்தோடு வெளியில் வந்து, ஒரு சுத்தியில் இருக்குமா அப்படின்னாரு. சுத்தியில் இந்த தரம் டாக்டர் அப்படின்னு சொல்லி ஓடி போய் சுத்தியில் கொடுத்தாங்க. மறுபடியும் டாக்டர் வேகமாக உள்ளே போயிட்டார். உள்ளே போனவர் மறுபடியும் வெளியே வந்து, கொரட்டை இருக்குமா அப்படின்னு கேட்டார். கொரடா, இருங்க டாக்டர் அப்படின்னு சொல்லி வேகமாக வந்து கொரடை கொண்டு கொடுத்தாங்க. உள்ளே போயிட்டார். மறுபடியும் 2 நிமிஷம் வெளியே வந்து, திருப்பலி இருக்குமா அப்படின்னு சரின்னு சொல்லிட்டு மறுபடியும் திருப்பலி எடுத்து வந்து கொடுத்தாங்க. மறுபடியும் 2 நிமிஷம் கழித்து வெளியில் வந்தார். பெரிய கல் இருக்குமா அப்படின்னு. உடனே டாக்டர் பிடிச்சிருந்துச்சு. டாக்டர் வா, என்னையா என்ன ஆச்சு? இங்கே எல்லாம் பதட்டத்தில் இருக்கிறோம், நீ பாட்டுக்கு திருப்புளி சுத்தியல் கொரடு கல்லுன்ட்டு கிடக்க. பேஷண்ட்டு நிலைமை என்னாச்சியா? நீ கேட்குறத பார்த்தா பயமாக இருக்குது அப்படின்னு. இல்லை, மருந்து பெட்டியை திறக்க முடியலை, அதுக்காக தான் நான் உங்ககிட்ட இதெல்லாம் கேட்டேன். இன்னும் நான் பேஷண்ட்டே சரியாக பார்க்கல, இந்த மருந்து பெட்டியை ஓப்பன் பண்ணால் தான் நான் பேஷண்ட்டே பார்க்க முடியும். தயவு செஞ்சு கொஞ்சம் உதவி பண்ணுங்க மருந்து பெட்டியை திறக்கிறதுக்கு. ஒருத்தன் நாட்டு வைத்தியர்கிட்ட போகிறான். எனக்கு உடல்நலம் சரியில்லைங்கய்யா, அதனால் இங்கே வந்தேன் அப்படிங்கிறான். நாட்டு வைத்தியர் ஆச்சு இல்லையா, இருந்தாலும் இவனுக்கு ஒரு டவுட்டு, இந்த வைத்தியர் உண்மையாலுமே நல்லவரா இல்லை கெட்டவரா அப்படின்னு இவனுக்கு டவுட் வந்துடுது. இவன் என்ன பண்ணுறான், அந்த வைத்தியர்கிட்டயே கேட்டுறான், ஐயா உண்மையாலுமே நீங்கள் நல்ல வைத்தியர் தானே இல்லை போலி வைத்தியரா அப்படின்னு. என்னப்பா தம்பி இப்படி கேட்டுட்டேன், நான் உண்மையாலுமே நல்ல வைத்தியர் தான்ப்பா. ஏதோ இந்த 2 வீடு தள்ளி ஒருத்தர் இருக்கிறானே, அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான், ஒரே இருமல், ராத்திரி ஆனால் எவனையும் தூங்க விடலை, இருமல் இரும்பிகிட்டே கிடந்தான். யாரோ ஒரு புண்ணியவன், இந்த ஆளை போய் பாரியா, இவர் தான் வைத்தியர்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. என்கிட்ட வந்தான் தம்பி, 4 நாள் தான் சரியாக போச்சு அப்படின்னு. இவனும் அதை நம்பிட்டான். உடனே அவர் சொன்னார், தம்பி அவன் முடியாமல் இருந்தான், சாகிற நிலைமையில் கிடந்தான், இரும்பிட்டு நான் குணப்படுத்தி விட்டேன். சரி, அந்த குணப்படுத்தினதுக்கு நன்றி விசுவாசமா, ஏதாவது ஒரு காசு கொடுக்கலாம்ல. அதுவும் பாருங்கள், எப்பாவது அவனாக கொடுப்பான், ஒரு 50 ரூபாயோ இல்லை 100 ரூபாயோ இல்லை 200 ரூபாயோ கொடுப்பான். என்னத்தையோ அவன் குழந்தை குட்டிக்கு நல்லா இருக்கட்டும்னு சொல்லி நானும் விட்டுருவேன் தம்பி அப்படின்னா. இவனும் மருந்து வாங்கிட்டு வந்துட்டான். வந்தது இவனுக்கு 2 வீடு தள்ளி தானே அவன் சொன்னான், போய் எதுக்கும் அந்த ஆளை விசாரிப்போம் அப்படின்னு இவன் போய் அந்த ஆளை விசாரிக்க ஆரம்பித்தான். ஐயோ, அந்த வைத்தியர்கிட்ட போனியே, என்னாச்சு, எப்படி வைத்தியம் பண்ணுவார், நல்லா பண்ணுறாரா அப்படின்னு ஒரு வார்த்தை தெரியாமல் கேட்டுட்டான். அவன் உடனே சொன்னான், ஐயா ஏதோ மருந்து கொடுக்குறேன்னு சொல்லி குடல்லாம் வெந்தே போச்சுங்கய்யா, ரொம்ப முடியாமல் இருந்த வயிற்றெரிச்சல் தாங்க முடியல, உடனே எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, கத்துன்னு கத்தி அலறி எனக்கு வேறு வழி தெரியாமல் இங்கிலீஷ் மெடிசன் டாக்டர்கிட்ட போனேன். அவர் வந்து சொன்னார், அடே நீ போயிருக்குது போலி டாக்டர், அவர்கிட்ட போய் இந்த மருந்தெல்லாம் வந்து நாட்டு வைத்தியரே கிடையாதுரா, அவன் போலி நாட்டு வைத்தியரா, அவன்கிட்ட போய் நீ ஏமாந்துருக்குற, எப்படி குடல்லாம் வெந்து போய் கிடக்குது, இரு நான் உனக்கு நல்ல மெடிசன் தரேன்னு சொல்லி அவர் 4 நாளாக வச்சுருந்து நீ வந்துட்டு குணப்படுத்தினாரு. அது மட்டும் இல்லைங்கய்யா, இவன் வந்து எனக்கு 50 ரூபா கொடு, 100 ரூபா கொடு, 200 ரூபா கொடுன்னு
காசை பிடுங்கி தள்ளிட்டாங்க. எனக்கும் வேறு வழி இல்லாமல் அவங்ககிட்ட 50, 100, 200ன்னு ஒவ்வொரு நாளும் கொடுத்து ஏமாந்துக்கிட்டு இருக்கேன். நீங்கள் போய் அந்த நாட்டு வைத்தியத்தை ஏமாந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டேன். உடனே இன்னொன்று சொன்னால், உங்களை பார்த்தா நல்லவர் மாதிரி தெரியுது, புத்திசாலி மாதிரி தெரியுது, நீங்கள்லாம் போய் ஏமாற மாட்டீங்கயா, நான் தான் ஏமாந்து போயிட்டேன்.